அதுதான் வந்து ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட்டு 1819. இப்போ நம்ம தாமஸ் மன்றோன்னு குதிரையில் இருக்கார்லண்ணா, அவர் அன்னைக்கு ட்ரெயின் கார் கிடையாதுண்ணா, ஊராக போய் மக்களுக்கு செட்டில்மெண்ட்டு மூலமாக நிலத்தை நீ வச்சுக்கோன்னு சொல்லி குடிவார உரிமையும் ஒப்படைக்கிறார். நிலத்தை நீ வச்சுக்கோன்ட்டு கொங்கு பகுதிகளில் தான் கலெக்டர் ரீடு அப்படின்ற தலைமையில் கிருஷ்ணகிரியில் முதல்ல இம்ப்ளிமெண்ட் ஆகி கொங்கு பகுதிகளில் தான் முதல் நிலம் மக்களுக்கு இறங்குச்சு. இன்றைக்கும் அந்த கொங்கு மக்கள் நிலத்தை ஏன் நேசிக்கிறாங்கன்னா, அங்கே இதோட 5வது செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில் ஒரு செட்டில்மெண்ட் தான் நடந்திருக்கு. தமிழகத்திலேயே நிலம் இறங்குதுன்னா என்னென்னா, ஒருத்தர் 30 ஆண்டுகளாக நீ வச்சுருக்க, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தானே செட்டில்மெண்ட். அது வந்து கிட்டத்தட்ட நமக்கு இந்த 200 ஆண்டுகளில் 5 வாட்டி நடந்திருக்கு. வெள்ளக்காரன் பீரியட்லையும் நம்ம பீரியட்லையும். நம்ம பீரியடில் 2 வாட்டி நடந்திருக்கு. சுதந்திரத்துக்கு அப்புறம் 2 வாட்டி நடந்திருக்கு. இதில் 5 வாட்டியும் நிலம் இறங்குனது கொங்கு பகுதி தான். ஓகே. அதனால அந்த நிலத்தோடு அவங்க வந்து ரொம்ப பாண்டிங்காக இன்றைக்கும் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக அந்த சாஸ்வத உரிமை எப்போ வருதுன்னா 802 வருது. 802க்கு முன்னாடி அதெல்லாம் தற்காலிக உரிமை.